ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரொம்பவே சூப்பர் அண்ட் டெலிஷியஸான பட்டர் மில்க் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே வந்துட்டு பட்டர் மில்க் பண்ணுறது எப்படி தெரியும். நம்ம ஒரு கண்டென்ட்டுக்காக எடுத்து போட்டுட்ருக்கோம். நான் வந்து ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். அந்த ஹாட் வாட்டரில் தேவையான அளவு தயிர் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பாக்கெட் தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லாவே வந்து புழிஞ்சு விட்டுட்டு அதை வந்து நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கீழே அடியில் இருந்து அந்த தயிர் வந்து கட்டி கட்டியாக தங்கும். அப்படி தங்குச்சுன்னா நல்லா இருக்காது. மேலே தண்ணியாக இருக்கும், மொட்டை தண்ணியாக இருக்கும்போது நமக்கு இப்போ சாப்பிடவும் நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்துட்டு அதை இப்போ நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரியே தெரியும், கீழே இருந்த தயிர் ஃபுல்லாக மேலே வருது, எப்படி கலர் மாறுதுன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 10 மினிட்ஸ் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மட்டும் உப்பு போட்டுருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சால்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, அதனால் நீங்கள் வந்து அதிகமாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்து ஜீரகத்தை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஜீரகம் வந்துருச்சுக்குள்ள இப்போ நம்ம வந்துட்டு நிறைய ஜீரகத்தை நீங்கள் ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் உப்பு இது வரைக்கும் உப்பு நல்லா வச்சுக்கிங்க. அது அடியில் தந்துச்சுன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். ஜீரகத்தை வந்து ஒரு வித்தியாசமாக போடணும். அது எப்படின்னா கையில் போட்டு நல்லாவே வந்து நுணுக்கி போடணும். இல்லைன்னா கையில் அப்படியே தேய்ச்சி போட்டிங்க அப்படின்னா அது உடையும். அந்த இதெல்லாம் உடையும் போது அவ்வளோ ஃப்ளேவர் வரும். இவ்வளோ ஃப்ளேவர் வரும்போது அது எக்ஸ்டீரியரான டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சு சாப்பிடலாம். கொத்தமல்லி புதினா அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். இல்லை காரத்துக்கு மிளகா போட்டுக்கலாம். அதெல்லாம் போல் சிம்பிளாக பண்ணுறோம். சமைச்சு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஃபுல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே இந்த இது இருக்கும். இப்போ நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண கையோட 2 கிளாஸ் எடுத்துக்கலாம். 2 கிளாஸில் நமக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பூமி தாய்க்கு வந்துட்டு படைச்சிடுவோம். பூமி தாய்க்கு படைச்சதோட கையோட நம்ம வந்து மோரை ஊற்றி எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அது என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிளானது. சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மிளகா அது பச்சை மிளகா அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால நம்ம சும்மா ஆட் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா